சந்தானத்தை முதலில் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது வந்து சிம்பு தான். மதகத ராஜாவினுடைய வெற்றி வந்து சந்தானத்துக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. மதகஜ ராஜா ரிலீஸுக்கு பிறகு நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. பலரும் கேட்குறாங்க, சந்தானம் வந்து தைங்கிட்டே யோசிச்சுட்டே வேணான்ட்டே இருக்காரு. சிம்பு கேட்ட உடனே சந்தானம் மறுப்பே சொல்லாம ஒத்துக்கிட்டார். ஹீரோவானதுக்கு பிறகு கூட என்னோட காமெடியா பண்றதுக்கு வர்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த தேசிக பெரியசாமியும் சிம்புவையும் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஹீரோவுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமா காத்திருக்காரு. ப்ரொமோ மட்டுமே அந்த படத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட் பண்றாங்க. ஒரு திட்டமிட்டே ஒரு கூட்டம் வந்து சிம்புவை பற்றி தவறான செய்திகளை பரப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த கும்பல்லாம் உண்மை தெரிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து அவங்களே வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் எல்லா கிராஃப்டையும் பெர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்னா சிம்பு தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோ ஆனதுக்கு பிறகு காமெடியெல்லாம் பெருசா நடிக்கல. அப்படி இப்போ வந்து சிம்பு அவர்கள் கேட்டதுக்கு அப்புறமா சிம்பு அவர்களும் சந்தானம் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. இவங்க 2 பேரோட காம்போல ஒரு ஃபுல்லா படம் முழுக்க வந்து டிராவல் பண்ற மாதிரி சந்தானம் அவர்களும் சிம்பு அவர்களும் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. அதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, சந்தானத்தை முதலில் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது வந்து சிம்பு தான். விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் கூப்பிட்டு பாராட்டினோடனே அதனுடைய படங்கள் நடிக்க வைக்கிறார். டிஆர் அவருடைய படங்கள் நடிக்க வச்சார். அப்புறம் சிம்புவனுடைய படங்கள் நடிக்க வச்சார். சிம்பு சந்தானம் காமெடி நல்லாயிருக்கும். அந்த வல்லவன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு சந்தானத்தினுடைய வளர்ச்சி தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக உருவெடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்துக்கு போனார். அதுக்கு பிறகு ஹீரோ ஆனார். ஹீரோவாகவே அவருடைய காமெடி ஓரியன்ட் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்போ இருந்தார். அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ படங்கள் பண்ணுறப்ப சில படங்கள் ஓடிச்சு, சில படங்கள் ஓடலை. அப்படி இருக்கப்ப நிறைய பெரிய நடிகர்கள் வந்து திருப்பி சந்தானத்தை காமெடிக்கு கேட்டாங்க, ஒரு காமெடி ரோல் பண்ணுங்க அப்படின்னு. நிறைய பேர் வேணான்னாங்க. வேணான்னு சொல்லிட்டார், சந்தானம் வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் இந்த மதகத ராஜாவினுடைய வெற்றி வந்து சந்தானத்திற்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ரசிகர்கள் நிறையா வந்து சந்தானத்திற்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து திருப்பி காமெடி பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான இடம் காலியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம், இப்போ நீங்கள் காமெடி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அந்த நேரங்களில் மதகஜ ராஜா ரிலீஸுக்கு பிறகு நிறையா நிறுவனங்கள், நிறையா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட சந்தானத்தை தன்னோட கூட நடிக்கிறதுக்கு கேட்குறாங்க. பலரும் கேட்குறாங்க, சந்தானம் வந்து தைங்கிட்டே யோசிச்சுட்டே வேணான்ட்டே இருக்காரு. சிம்பு கேட்குறாரு. சிம்பு கேட்ட உடனே சந்தானம் மறுப்பே சொல்லாமல் ஒத்துக்கிட்டார். என்ன கதை, யார் டேரக்டர்னு, நான் பண்ணுறேன், நீங்கள் என் கூட பண்ணுறீங்கன்னு ஓகேன்ட்டார். அப்போ சிம்பு கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்துடுச்சு. ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டார். நம்ம சொன்னதுக்காக, நம்ம கேட்டதுக்காக வந்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டார். ஹீரோவாக இருந்தால் நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார், காமெடியாக பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அந்த படம் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, சிம்பு வந்து எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி, எப்படி சத்யராஜ் கவுண்டமணி படம் ஃபுல்லாக வருவாங்க காமெடி, அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே என் கூட வர்ற மாதிரியான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்னொரு ஹீரோ மாதிரியான ஒரு சப்ஜெக்டை, அதாவது நம்மளை நம்பி ஒருத்தர் வர்றார். ஹீரோவானதுக்கு பிறகு கூட என்னோட காமெடியாக பண்ணுறதுக்கு வர்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும்னு சிம்பு சொல்லி பார்க்கிங் ஒரு படம் வந்துச்சு. அந்த பார்க்கிங்கோடைய டைரக்டர் அவருடைய படம் தான் அடுத்து சிம்பு பண்ணுறாரு. அந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், அதாவது தேசிங்க பெரியசாமி கண்ணும் கொள்ளை எடுத்தால்ன்ற டைரக்டர் சிம்பு வைத்து ஒரு படம் ஆரம்பிக்கிறதாக தெரியும். ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. 2 வருஷத்துக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் பல்வேறு நிறுவனங்களில் மாறி வெளிநாட்டை சேர்ந்த ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசர் ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்துச்சு. எல்லாம் நின்று போச்சு. இப்போ கடைசியில் அந்த படத்தை வந்து சிம்புவே ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை அந்த தேசிங்க பெரியசாமி இப்போ தயாரிக்கிறாரு. இல்லை, இந்த இடத்துல நம்ம வந்து அந்த தேசிக பெரியசாமியும் சிம்புவையும் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை ஒரு கம்பெனியில் கமிட் ஆகிறாங்க. சில பல காரணங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு கம்பெனியில் கமிட் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இத்தனை வருஷமாக வந்து அந்த தேசிங்க பெரியசாமிங்கிற ஒரு டைரக்டரு, இந்த கதைக்கு இவர் தான் பொருத்தமாக இருப்பார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கண்ணும் கொள்ளையெடுத்தாலும் ஒரு படம் ஹிட் படம் கொடுத்து வந்த அந்த படத்தை பார்த்து ரஜினிகாந்த் அவ்வளோ பாராட்டினார். படம் நல்லாயிருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அப்படி ஒரு ஹிட் படம் கொடுத்த டைரக்டரு ஒரு ஹீரோவுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக காத்திருக்காரு. அதை வந்து சிம்பு வந்து எனக்காக ஒரு ஹீரோ உட்காந்துருக்காரு. அவர் நினச்சா இன்னொரு படம் இந்த கதையை தூக்கி வச்சுட்டு வேற ஒரு கதை பண்ணிவிட்டு டக்குன்னு காசு படத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம்னு போயிடுவாங்க. ஆனால் நமக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு சிம்பு முழுவதுமாக இறங்கி இப்போ அந்த கதையின் மேல் சிம்பு நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுக்கிறாங்க. சிம்புவே அந்த படத்தை தயாரிக்கிறார். அப்போ இந்த பாண்டிங் இருக்குல்ல, ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோ பாண்டிங், 2 பேருக்குமே அந்த கதையின் மேல் உள்ள நம்பிக்கைங்கிறது அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா, சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ அந்த படத்தைக்கு வந்து ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட 15 நாள் அந்த ப்ரொமோ மட்டுமே அந்த படத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொமோ முடித்த பிறகு அடுத்த படத்தை வந்து இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் படத்தோட பண்ணுறாங்க. அந்த படத்தை தான் வந்து நம்ம சந்தானமும் இவரும் சேர்றாங்க. அதற்கு பிறகு அஸ்வந்த் மாரிமுத்தை வந்து நம்ம வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா பெருசாக கொண்டாடுது. ஓமை கடவுளைன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் சுமாராக போச்சு. அடுத்து இந்த படம் ட்ராகன் பண்ணுறாரு. ட்ராகன் பண்ணிகிட்டு இருக்கப்பயே சிம்பு கதை சொல்லி கேட்டு புக் பண்ணிட்டார். அப்போ அதே மாதிரி இந்த படம் பார்க்கிங் டைரக்டர் அது எல்லா புதுமுகங்களையும் சிம்பு வந்து இன்றைக்கி ஒரு சிம்புடைய வேடந்தாங்கள் மாதிரி இருக்காங்க புதுமுக இயக்குநர்கள். இன்னொரு புதுமுக இயக்குனர் கூட பண்ண போகிறாங்க. சிம்புடைய லைனப்பில் ஒரு புதிய இயக்குனர் ஒருத்தர் பண்ணுறாரு. அன்றைக்கி நெல்சனாக இருக்கட்டும், விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், இந்த புதிய யங் டேலண்டடை பண்ணுறதுல வந்து சிம்பு, பிரேம்ஜி, சந்தானம், விக்னேஷ் சிவன், அப்புறம் வந்துட்டு நெல்சன் எல்லாரையுமே அந்த மாதிரியான என்கரேஜ் பண்ணுறக்கூடிய விஷயம். இப்போ பண்ணுற ஒரு படம் எல்லாமே புதுமுக டேரக்டர். தக் லைஃப்மே வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃப் குறித்து ஏதாவது அப்டேட்ஸ்? தக் லைஃப் குறித்த அப்டேட்னா, தக் லைஃப்பில் ஒரு 3 கெட்டப்பில் கமல் வருவார். ஒரு பெரிய முடி வச்சு ஜடா முடி வச்சு ஒரு கேரக்டரு, பழைய சத்யா மாதிரி ஒரு கேரக்டரு, நாயகன் கமல் மாதிரி ஒரு கேரக்டர், 3 கெட்டப்பில் வர்றாரு. சிம்புவுமே இந்த படத்தில் ஒரு 2 கெட்டப்பில் வர்றாரு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்களாம். அது வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்திற்கு. அந்த படம் ஜூனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதத்தில் ஏப்ரலில் இருந்து அந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேசிய பெரியசாமி படத்தினுடைய ப்ரொமோ ஷூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள். அது ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படி அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது முடித்தவொடனே அந்த ராம்குமார் பார்க்கிங் டைரக்டருடைய படம், அதுக்கடுத்து தேசிய பெரியசாமி படம், அப்புறம் இன்னொரு புதுமுக இயக்குனர் படம். வரிசையாக சிம்புவோடைய லைனப் வந்து பயங்கர பிஸியாக இருக்குது. தக் லைஃப் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. அடுத்தடுத்ததாக சிம்பு அவர்களுக்கு மொத்தமாக எத்தனை படங்கள் வந்து வரப்போக இருக்குது? இல்லை, இந்த வருஷம் வந்து தக் லைஃப், இந்த வருஷம் ஜூனில் தக் லைஃப் வருது. இந்த வருஷத்துலேயே ஒன்று தீபாவளி இல்லைன்னா டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு அந்த ராம்குமார் பார்க்கிங் படம் சந்தானமும் இவரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ சந்தானம் அவர்களும் சிம்பு அவர்களும் நடிக்கக்கூடிய அந்த படம் வந்து இப்போ வானம் படத்துல வந்து 2 பேரும் சேர்ந்தே டிராவல் பண்ணி ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படமா, இல்லைன்னா இது ஒரு காமெடியனுக்கான ரோல் தனியா, ஹீரோவுக்கான ரோல்? இல்லை, இது ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் நடிக்கக்கூடிய கதை. காலேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் சிம்பு பண்ணுறாரு. காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ட்ராக்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூத் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதில் சந்தானம் ஒரு முக்கியமான, இவருக்கு ஈக்குவலாக படம் முழுவதும் வர்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஏற்கனவே வானமாக இருக்கட்டும், நிறையா படங்களில் அவங்க 2 பேர் காம்பினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷனாக இருக்கும். அது ஈக்குவலாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஈக்குவலாக வரக்கூடிய படம் தான் இந்த படத்தில் வந்து சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணுறாரு. மற்ற படங்களுக்கு சாய் அபியங்கர் பண்ணுறாரு. இந்த தேசிய பெரியசாமி படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் டீம் அமைஞ்சிருக்காங்கன்னா, மனோஜ் பரமஹம்சா கேமராமேன், எல்லாருக்கும் தெரியும், வினய் வயலாம் பண்ண கேமராமேன். அந்த கேமராமேனுக்கு இந்த கதை மேல் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேஸ். அவர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த படத்தில் பண்ணணும் அப்படின்னு அவரும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாரு. சிம்பு வெயிட் பண்ணுறாரு, டைரக்டர் வெயிட் பண்ணுறாரு. இவன் வந்து இந்த படத்துக்கு நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு இவனும் பண்ணுறாரு. எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சு கதையின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த படத்துக்காக ஒரு பெரிய டீமே வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு தான் அந்த 15 நாள் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து தொடர்ந்து லைன் அப் அப்படின்றது அடிக்கடுக்கா ஒரு 4-5 படங்கள் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டில் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து படமே வராமல் இருந்த காலம் போய் இப்போ படங்கள் அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய காலம் வந்திருக்கு. ஸோ சிம்பு அவர்களுடைய இந்த ஒரு லைன் அப் குறித்து உங்களுடைய இல்லை, லைன் அப் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய சேஞ்சஸ். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திட்டமிட்டே ஒரு கூட்டம் வந்து சிம்புவை பற்றி தவறான செய்திகளை பரப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த கும்பல்லாம் உண்மை தெரிஞ்சு வந்து இன்றைக்கி வந்து அவங்களே வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு. இந்த சமீபத்தில் நடந்த பர்த்டே எல்லாம் பார்த்தப்ப எல்லாருமே பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணாங்க. அது வந்து யாரும் தன்னிச்சையாக, ஏன்னா மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நடிகர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் எல்லா கிராஃப்டையும் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்னா சிம்பு தான். அது வந்து நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு திறமை மிக்க ஒரு நடிகர். சில பேருடைய காரணம்னால அவருக்கு வந்து அவர் லேட் ஆகிறாரு அப்படி இப்படின்னு நிறையா அவர் மேலே சொன்னாங்க. ஆனால் அவரை பயன்படுத்தி இயக்குநர்கள் பார்த்தா பெரிய பெரிய இயக்குநர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. இப்போ மணிரத்னம் மாதிரியான ஆட்கள்லாம், மணிரத்னம் மாதிரிலாம் 100% பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய நபர். அவர் எப்படி திருப்பி பயன்படுத்துவார் சரியில்லாத. அப்போ திட்டமிட்டே ஒரு விஷயத்தை பரப்பப்பட்டுச்சு. அதெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணி ஒரு புதிய ரீஎன்ட்ரியாக சிம்பு வந்து இன்றைக்கி பெரிய பரபரப்பான ஒரு பிஸியில் இருக்கிறார். சிம்பு அவர்களுடைய படங்கள் வெளிவர போகுது, படங்கள்லாம் எப்படி வரப்போகுது, எப்படி மக்கள் அதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்களை எங்கள் வீட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.